வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 8 லட்சமாக உயர்வு. இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித் தொகையை 500 ரூபாயாக உயர்த்தியும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறியதற்கு இருமொழிக் கொள்கையே காரணம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி சிலர் கண்களை உறுத்துவதால் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாகவும் கண்டனம். இருமொழிக் கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது. அதனால் போராடி பெற்ற உரிமையை பறிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகீர் குற்றச்சாட்டு. இயற்கை பேரிடர் நிதி, கல்வி நிதி என எந்த நிதியையும் தமிழகத்திற்கு மத்திய அரசு தருவதில்லை என்றும் காட்டம். நீட் ரகசியத்தை முதலமைச்சர் மற்றும் அவரது மகன் உதயநிதி உடனடியாக சொல்ல வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழர் உரிமை என பேச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி உள்ளது என்று சீமான் கேள்வி. இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளை பறிகொடுத்தது திமுக தான் என்றும் காட்டம். தமிழோட உரிமை, தமிழரோட உரிமைன்னு பேசுறதுக்கு முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன நேர்மை இருக்குது? இல்லை அவங்க அவங்க அப்பா ஐயா கருணாநிதிக்கு தான் என்ன தகுதி உரிமை இருந்தது? இந்த நிலத்தில் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை பறிகொடுத்தது இவர்கள் தான். தமிழோட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் இடைக்கால தடையை வரவேற்கிறேன். வழக்கில் இருதரப்பும் சமரசம் பேச வாய்ப்பே இல்லை என்று மதுரையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்பொழுது 181.74 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. அப்படியெனில் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்று அண்ணாமலைக்கு கேள்வி. அவதூறை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையையே காட்டுகிறதே தவிர வேறல்ல. அரசின் நிதி நிலைமை குறித்த அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. கமிஷன் வாங்கத்தான் கடனே வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு அண்ணாமலை பதிலடி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று தமிழக பாஜக மையக்குழு கூட்டம். மும்மொழிக் கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். கனிம வள கடத்தலை தடுக்க கோரி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக சார்பில் வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். தென்காசி மாவட்டத்தில் இருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு கொண்டு செல்வதை தமிழக அரசு தடுக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு.
தாவேக சார்பில் நடைபெறும் இஃப்தார் நோன்பில் விஜய் பங்கேற்கிறார். மார்ச் 7ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கத்திற்குள் மாலை 6 மணி அளவில் நடைபெறும் என்று அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு. ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம். இன்று தீக்குளிக்கும் போராட்டமும் நடத்தப்படும் என்று மீனவ அமைப்புகள் அறிவிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவ அமைப்பினருடன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றும் உறுதி. ஆளுநர் RN ரவிக்கு கச்சத்தீவு குறித்த எந்த நிலவரமும் தெரியாது. மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் திமுக தான் காரணம் என்று கூறிய ஆளுநருக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பதில். கச்சத்தீவு எப்படி மாறிச்சு என்னங்கிறது தெரியாது. அதனால ஏதோ இவர்கள் ஏமாற்றிட்டு போனோங்கிறதுக்காக இன்னைக்கு ஆளுநர் சும்மா மனு வாங்கிட்டு போயிருக்காரு தவிர. ஆரியர்கள் என்பவர்கள் குடியேறியவர்களாகத்தான் என்று ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. ஆளுநர் எந்த வரலாறை படித்தார் என்று தெரியவில்லை என்றும் பேட்டி. நானும் வரலாறு படித்தவன் தான். அவர் எந்த வரலாறில் படித்தார்னு எங்களுக்கு தெரியாது. ஆக வரலாறில் அந்த காலத்திலிருந்து இந்திய வரலாற்றை எழுதும் பொழுது ஆரியர்கள் என்பவர்கள் அப்போ வந்தவங்க தான் அலெக்சாண்டர் காலத்தில் அப்படி அந்த வடமேற்கு திசையின் மூலமாக வந்தவர்கள் தான் ஆரியர்கள். இங்கே அவர்கள் குடியேறியவர்கள் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆளுநருக்கு எப்பொழுதும் நம்ம அரசின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதே ஒரு நோக்கமாக இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதனின் வாழ்க்கையில் கொண்டு வரும் எந்த திணிப்பும் வெற்றியடையாது. மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு நடிகர் விஷால் பதில். இல்லைங்க, அதாங்க இப்போ திணிக்கிறது நீங்கள் ஒரு ஆக்டாக கொண்டு வரலாம். மனுஷனோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமோ சேதமோ திணிக்க முடியாது. அது வெற்றி அடையாது. அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாள் திடீர் மூச்சு திணறல் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று தாயார் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்பதற்கான ஆதாரத்தை சமர்ப்பித்தால் பரிசீலிக்க வேண்டும். தேசிய மக்கள் சக்தி கட்சி தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பாக்கி செலுத்த வேண்டிய வழக்கில் அதிரடி ஆணை. விஜயலட்சுமி தொடர்பான வழக்கில் சீமானை விசாரிக்க உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு.
ஏன் இருதரப்பும் பேசி செட்டில்மெண்ட் அடிப்படையில் சுமூக முடிவு எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் யோசனை. திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்பான வழக்கில் தற்பொழுது எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது. வழக்கு விசாரணையை மார்ச் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ராமஜெயம் கொலை வழக்கின் புலன் விசாரணை அதிகாரிகளை மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரியாக இருந்த SP ஜெயக்குமார் மாற்றப்பட்ட நிலையில் திருச்சி DIG, தஞ்சாவூர் SP ஆகியோரை நியமித்து ஆணை. கல்லூரி மாணவியை தவறாக வழிநடத்தியதாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்க ஹைகோர்ட் கிளை மறுப்பு. இடைக்கால ஜாமீன் கோரி பேராசிரியை நிர்மலா தேவி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. முல்லை பெரியாறு அணையில் வரும் 7ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு குழுவினர் நேரில் ஆய்வு. அணையின் பாதுகாப்பு, பராமரிப்பு பணி உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு நடத்த இருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 11,430 பேர் எழுதவில்லை. அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிர்ச்சி தகவல். ராமநாதபுரம் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை. கணக்கில் வராத 5,60,000 ரூபாய் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் சிக்கிய 3,63,000 ரூபாய் ரொக்க பணம். மாவட்ட பதிவாளர் உள்ளிட்ட 2 வருடம் போலீசார் தீவிர விசாரணை. இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேர் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் வரவேற்பு. திண்டிவனம், செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் இன்று முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை. ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தின விழா இன்று கோலாகலம். திரளான பக்தர்கள் ஐயா பதிகளில் சிறப்பு வழிபாடு. நாகர்கோவில், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. திருப்பதி வரும் பக்தர்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு. ஆதார் அடிப்படையில் அறைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தேவஸ்தானம் புதிய அறிவிப்பு. திறமையான இந்திய மாணவர்களால் பல நாடுகள் வளர்ச்சியடைந்து பொருளாதார நிலையை அடைந்திருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். மாணவர்கள் தங்கள் திறமையை நம்முடைய நாட்டிலும் பயன்படுத்த முயற்சிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் பேச்சு. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா நேரில் சந்திப்பு. டெல்லி மாநில வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்.
ஐக்கிய அரபு அமீரகத்தில் கொலை வழக்கில் இந்திய பெண்ணுக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். மத்திய அரசு தகவல். மகாராஷ்டிராவில் மத்திய இணையமைச்சர் மகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த புகாரில் 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் கைது. தலைமறைவாக உள்ள 3 பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. கால்வாய் சுரங்க விபத்தில் இறந்த 8 பேரின் உடல்களை மீட்க ரோபோக்கள் பயன்படுத்தப்படும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதே முதல் நோக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. போப் பிரான்சிஸுக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு. சுவாச பிரச்சினை காரணமாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் பல பரீட்சை. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இந்தியா. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி. 81 ரன்கள் வித்தியாசத்தில் யூபி வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் வெற்றி. சென்னையை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ரஹானே. துணை கேப்டனாக வெங்கடேஷ் ஐயரை நியமித்து அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கேங்கர்ஸ் படம் ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியாகிறது. 15 ஆண்டுகளுக்கு பின் வடிவேலு சுந்தர் சி இணைந்திருப்பதால் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆபாச வசனம், சண்டை காட்சிகளுடன் உருவாகியுள்ள நானியின் த பாரடைஸ் பட டீசர் வெளியானது. அனிருத் இசையில் உருவாகியுள்ள இப்படம் வரும் 26ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒன்று சேர்த்த